மன்னார் நகரசபை தேர்தல் 2025 மன்னார் மித்தாமத் அதிகத் பிரதேசம். இந்த மன்னார் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம். இத்தேர்தலில் சுமித்ரா மகேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நகரசபை தேர்தல் மன்னார் மாவட்டம் 2025 வெற்றி நமது நகரசபை தேர்தல். தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை தேர்தல். අපිට අවශ්‍යයි අපි ඔක්කොම එකට ජීවත් වෙන රටක්. நாம் அனைவருக்கும் தேவை அனைவரும் ஒன்றாக வாழுகின்ற நாடு. திசைக்காட்டிக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். නගර සභාව දෙන්න ඕන කාටද? නගර සභාව யாருக்கு வழங்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයටම විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தான். தேசிய மக்கள் சக்தியின் திசைக்காட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுமித்ரா மகேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். மன்னார் நகரசபை தேர்தல் 2025. மன்னார் நகர சபாව மன்னார் நகர சபை பொடி ஆதாயமක් තියෙන්නේ. குறைந்த வருமானம் பெறுகின்றனர். හැබැයි වැඩ තියෙනවා ගොඩක් කරන්න. ஆனால் செய்வதற்கோ பல நூற்றுக்கணக்கான பேர் පාරවල් ටික හදන්න ඕන. பாதைகள் செய்ய வேண்டும். පෙර පාසල් ටික හදන්න ඕන. ආරල් පාඨశాலை செய்ய வேண்டும். ආණු පද්ධතිය හදන්න ඕන. வடிகால் அமைப்பு செய்ய வேண்டும். சோன் பிட்டன் ටික නඩත්තු කරන්න ඕන. அதே போன்று சேமக்காரைகளை சீர் செய்ய வேண்டும். වැඩ ගොඩක් තියෙනවා. இவ்வாறு வேலைகள் கன. හැබැයි ප්‍රාදේශ සභාවේ ආදායම ටිකයි තියෙන්නේ. ஆனால் பிரதேச சபையினுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது. ඒක සල්ලි මදි. அவராயின் காசு போதாது. දැන් අපේ ආණ්ඩුවට සල්ලி තියෙනවා. எமது அரசிடம் காசு இருக்கிறது. மன்னார் நகர சபாව மன்னார் நகர சபை ජාතික ජනබලවේගයේ කණ්ඩායම අතේ නම් තියෙන්නේ. தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருக்குது என்றால் මහා ආණ්ඩුවට වන යෝජනාව மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்ற யோசனைகளை පියාගෙන අනුමත කරනවා. நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை அனுமதிப்போம். இதற்கு சுமித்ரா மகேந்திரன் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். மே மாசம் 6 வெனிදා ලැබෙනවා. மே மாசம் 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா? ஏனா මොකද කරන්න තියෙන්නේ? අපාරායන என்ன செய்ய வேண்டும்? අපේ රට හැදීමේ දිශාවට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் செல்ல தவறுதல் பரணி பாරවල් වැඩක් නැහැ. நீங்கள் பழைய பாதையில் சென்று வேலை இல்லை. வசார்த்தක පාරවල් மூடி இருக்கின்றது பாதைகள். මේක තමයි රට හදන පාර. இதுதான் இந்த இதுக்கான நேரம். මේ වෙනුවෙන් අපි සියලු දෙනා එකතු වෙමු. அதற்காக நாம் ஒன்றிணைவோம். மே 6 දක්වා மே மாசம் 6ஆம் தேதி வரை ඥාතීන්ට කතා කරලා எங்கள் ஒற்றார் உறவினர்கள் கதைப்போம். හිතවතුන්ට කතා කරලා எங்களோட உறவினர்களோட கதைப்போம். අපේ සහෝදර සහෝදරියන්ට எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு මේ ප්‍රාදේශ සභාව මේ නගර සභාව බාර දෙන්න. இந்த பிரதேச சபை நகர சபைகளை பாருங்க. ඒ වෙනුවෙන්ම ඉල්ලා සිටිමින් නතර වෙනවා. அதற்காக உங்களிடம் நான் கேட்டு விடைபெறுகின்றேன். බොහොම ස්තුතියි හැම දිනකටම.